Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரன்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பலியில் இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும், இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய இரக்கத்தையும் முழுமையாக சுவைக்கக்கூடிய மக்களாக நாம் வாழவும் இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வழிகளை செம்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்மை பசும்புல் மேய்ச்சலில் அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு துணையாக இருந்து நம்மோடு வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த இறைவனிடத்திலே நாம் அவருக்கு எதிராக செய்த எல்லா விதமான குறைகளை நினைத்து பார்த்து மன்னிப்பை வேண்டி இத்திருப்பலியிலே இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல இறைவன் நம்மீதிரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் எல்லோரையும் படைத்து பராமரித்தாளும் இறைவா, ஒரே திருமகன் வழியாக எங்களை புது படைப்பாக்கி உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருளினால் அவருடைய சாயலில் நாங்கள் காணப்படவும் அவரில் எங்கள் இயல்பு உம்மோடு இணைந்திருக்கவும் கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 14-21 முடிய. நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்பதாக அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்றும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலகனைத்தும் தீயோனின் பிடியிலிருந்து இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்தருள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மையான கடவுள். இவரே நிலை வாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒருபோதும் என்னை பிரியாத தெய்வம், ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒருபோதும் என்னை பிரியாத தெய்வம், கருவிலே தெரிந்துள்ளார், கைகளில் பொறித்துள்ளார், முழுவதும் அறிந்துள்ளார். அவர் என்னோடு இருந்து என்னை உயர்த்தி மகிழ்கின்றார். அவர் என்னோடு இருந்து என்னை உயர்த்தி மகிழ்கின்றார். ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒருபோதும் என்னை பிரியாத தெய்வம். இறைவன் உன்னை மறப்பதில்லை, சோர்ந்து போகாது என் மனமே. இறைவன் உன்னை மறப்பதில்லை, சோர்ந்து போகாது என் மனமே. குறைகள் எல்லாம் நிறைவு செய்வார், நம்பிக்கை இழக்காது என் மகனே. குறைகள் எல்லாம் நிறைவு செய்வார், நம்பிக்கை இழக்காது என் மகனே. ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒருபோதும் என்னை
என்னை பிரியாத தெய்வம். தீங்கு உனக்கு நேரிடாது, கண்ணின் மணி போல் காத்திடுவார். தீங்கு உனக்கு நேரிடாது, கண்ணின் மணி போல் காத்திடுவார். துன்ப வேளை கூட இருப்பார், இன்பம் காண வழி செய்வார். துன்ப வேளை கூட இருப்பார், இன்பம் காண வழி செய்வார். ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒரு போதும் என்னை பிரியாத தெய்வம். ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒரு போதும் என்னை பிரியாத தெய்வம். கருவிலே தெரிந்துள்ளார், கைகளில் பொறித்துள்ளார், முழுவதும் அறிந்துள்ளார். அவர் என்னோடு இருந்து என்னை உயர்த்தி மகிழ்கின்றார். அவர் என்னோடு இருந்து என்னை உயர்த்தி மகிழ்கின்றார். ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒரு போதும் என்னை பிரியாத தெய்வம். Alleluia, 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 Alleluia. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதின செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 வசனங்கள் 22 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேயா பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐயின்யோன் என்னும் பகுதியில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது.
ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கரை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெஸ்ஸியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றதே. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் எப்போதும் நமக்கு துணையாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய மகிழ்ச்சியை பெருக செய்யக்கூடியவராக இருக்கிறார். எல்லா நிலைகளிலும் நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளிலே சிறப்பாக நாம் தாழ்ச்சியில் மகிழ்ச்சியை எப்படி காணலாம் என்கின்ற சிந்தனைகளில் இன்றைய வழிபாடோடு சேர்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு முறை ஒரு பங்கு தந்தை நண்பரோடு நான் பேசி கொண்டிருந்த போது அவர் என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு நிகழ்வு இது. அந்த பங்கிலே ஒரு பங்கு பேரவை இருந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த பங்கு பேரவை அன்பிய ஒருங்கிணைப்பு என்றெல்லாம் சொல்லி பல்வேறு விதமான குழுக்களாக இணைந்து பல்வேறு விதமான செயல்பாடுகளை எல்லாம் அந்த பங்கிலே செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பங்கு பேரவையில் இருக்கக்கூடிய நபர்கள் மீண்டும் மீண்டுமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் அந்த பதவியில் இருந்து இறங்கி வருவதற்கு தயாராக இல்லை. அப்படி இறங்கி வருவதாக இருந்தாலும் கூட அவர்கள் வேறு ஒரு, அதாவது அன்பிய ஒருங்கிணைப்பு என்று சொல்லப்படக்கூடிய பல்வேறு விதமான குழுக்களிலே சேர்ந்து ஏதாவது ஒரு பதவியில் அவர்கள் அமர்ந்து அந்த பங்கை ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த பங்கு தந்தை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அப்படி பகிர்ந்து கொண்டு அவர் என்னோடு சொன்னார், இன்று நம்முடைய மக்கள், நம்மோடு வாழக்கூடிய மக்களுடைய மனநிலை இறங்கி வருவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் ஒருவருக்கு எப்போதுமே மேலானவராக இருக்க வேண்டும், நாம் எப்போதுமே ஒருவரை ஆட்டி படைக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற மனநிலை தான் நம்மிடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் மீண்டும் என்னிடத்தில் அந்த பங்கு தந்தை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இது பொதுநிலையினருக்கான ஒரு நிலைப்பாடு மட்டுமல்ல, மாறாக துறவற வாழ்விலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியதாக இருக்கிறது. தலைமை தந்தையாக இருக்கக்கூடிய ஒரு தந்தை 3 வருடங்கள் இருக்கிறார். 3 வருடங்கள் முடித்துவிட்டு அவர் வேறு பணிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிற போது அவருக்குள் மிகப்பெரிய கேள்விகள் எழக்கூடியதாக இருக்கிறது. அது தலைமை தந்தையாக இருந்தாலும் சரி, தலைமை அருள் சகோதரியாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு விதமான விவாதங்களை நாங்கள் பேசி கொண்டிருந்த போது அவர் சொன்னார், இன்று பல நேரங்களிலே நாம் தலைமை பொறுப்புக்கு இருக்க வேண்டும், தலைமை ஏற்று பல செயல்பாடுகளை செய்ய வேண்டும், எனக்கு நான் குறைந்து விடக்கூடாது, இறங்கிவிடக்கூடாது என்கின்ற ஒரு மனநிலை தான் இன்று நம்மிடத்துல முதன்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டிருந்தார். மீண்டும் அவர் சொன்னார், இன்று அதை தான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறோம். நீ எப்போதுமே முதலானதாக இருக்க வேண்டும். பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களிடத்துல நீ எப்போதுமே முதலாவதாக வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நாம் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களிலே அவர்கள் இறங்கி வருவதற்கு நாம் கற்றுத்தர மறுக்கக்கூடியவர்களாக அல்லது இறங்கி வருவதை கற்றுத்தருவதை நாம் தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நாம் பல நேரங்களிலே நீ முதல் மாணவனாக வர வேண்டும், எப்போதுமே முதலானவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுத்தருகிறோம் என்று சொல்லி அந்த பங்கு தந்தை என்னோடு சொல்லி கொண்டிருந்தார். அப்போது எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்திற்கு வந்தது. அதையும் நான் சொன்னேன்.
ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே தன்னுடைய ஒரு ஆய்வை அந்த மாணவர்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், உளவியல் மாணவர்கள். அந்த உளவியல் மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைய காலகட்டத்தில் தற்கொலைகள் எதற்காக நடைபெறுகிறது என்று சொல்லி ஒரு ஆய்வை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி ஒரு ஆய்வை மேற்கொண்ட போது அந்த ஆய்விலே சொல்லப்படக்கூடிய உண்மை இதுதான். ஏன் தற்கொலைகள் நடைபெறுகிறது என்றால், தோல்வியின் நிமித்தமாக தற்கொலைகள் அதிகமாக நடைபெறக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆய்வில் ஒரு முடிவு வருகிறது. அந்த முடிவிலே அந்த உளவியல் மாணவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று பல நேரங்களிலே நாம் தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனநிலை இல்லை. அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு மனநிலை இல்லாத சூழ்நிலையில் நாம் தற்கொலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய ஆய்வை முடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆமாம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைய சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய சமூகம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நோக்கி தான் செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு தெரியும், ஒரு குடும்பத்திலே ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை செல்லம் கொடுத்து பல்வேறு விதமான தேவைகளை எல்லாம் கொடுத்து வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தை ஒரு கட்டத்திலே தற்கொலை செய்து இறந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏன் என்கின்ற கேள்வி எழுகிற போது அந்த பிள்ளை ஒரு தேர்விலே தோற்றுவிடுகிறது. அதை தேர்விலே தோற்றுவிட்ட காரணத்திற்காக அவருடைய பெற்றோர் திட்டுகிறார்கள். அந்த திட்டுதலை அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. எனவே அந்த குழந்தை தற்கொலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த குழந்தைக்கு வயது 12 வயது தான். இன்று நாம் பல நேரங்களிலே நம்முடைய குழந்தைகளுக்கு முதலாவதாக வர வேண்டும் அல்லது அவர்களை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இறங்கி வருவதற்கு அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய மனநிலையில இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய வாசகங்கள் தூய யோவான், திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்விலே இயேசு வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். அதுதான் அவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் ஒரு வித்தியாசமான பிறப்பின் வழியாக பிறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். நமக்கு நன்றாக தெரியும், திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோர் வயது முதிர்ந்தவர்கள். ஆனால் கடவுளுடைய அருளால் திருமுழுக்கு யோவான் பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவினுடைய பெற்றோர் திருமணமாகாதவர்கள், தூய ஆவியால் கருத்தரித்து கனிமறியால் இயேசுவை பெற்றெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இருவருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இறைவாக்கினர்களாக அல்லது கடவுளாக, திருமுழுக்கு யோவான் இறைவாக்கினராக, இயேசு இறைவனின் மகனாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் தன்னை முழுமையாக தாழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் சலித்தவர்கள் அல்ல, மாறாக தன்னை முழுமையாக கடவுளிடத்திலே தாழ்த்தக்கூடிய ஒரு மனநிலையை அவர் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார். எப்போதுமே தாழ்ச்சி என்று சொல்லப்படக்கூடியது, நான் ஒருவரை தாழ்த்தி என்னை நான் தாழ்த்தி கொள்கிற போது நான் மிகவும் கேவலமானவாக என்னை நான் நினைத்து கொள்ளக்கூடிய பல நிலையில சூழ்நிலைகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் தொடக்கத்தில் சொன்னேன், பல நேரங்களிலே நாம் எப்போதுமே முதலானதாக இருக்க வேண்டும், நாம் எப்போதுமே பெரிய நிலையில் இருக்க வேண்டும், எனக்கு கீழ்தான் எல்லோரும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் இன்றைய சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருமுழுக்கு யோவான் என்று நமக்கு கற்றுத்தரக்கூடியது, நாம் எப்போதுமே தாழ்ச்சியில் மகிழ்ச்சி காணக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனைகளை தான் நமக்கு சொல்லித்தரக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே அவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும் என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் சொல்கிறார் என்றால், அந்த சீடர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் இன்றைக்கு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. காரணம், யோவானுடைய சீடர்கள் யோவானிடத்தில் சென்று, நீர் ஒருவரை சுட்டி காட்டினீர், அந்த சுட்டி காட்டியவரும் திருமுழுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி யோவானிடத்திலே சீடர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், யோவானுடைய சீடர்கள். அப்போது யோவான் சொல்கிறார், விண்ணிலிருந்து அருளாப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் நமக்கு கொடுத்த அந்த அருளை நாம் எப்படிப்பட்ட நிலையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய செயல்பாடுகள் வழியாக காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதான் அவர் அழகாக சொல்கிறார், விண்ணிலிருந்து அருளாப்படாவிட்டால்
எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெஸ்ஸியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று கூறக்கூடியவராக இருக்கிறார். இந்த சீடர்கள், திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் இயேசுவை சுட்டி காட்டி ஒரு ஒப்புமைப்படுத்தி யோவானிடத்திலே பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் யோவான் தன்னுடைய உண்மையான நிலையை உணரக்கூடியவராக இருக்கிறார். உண்மையான நிலையை உணர்ந்து கொண்டு அவர் நான் கடவுளுள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதை தான் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். என்னுடைய மகிழ்ச்சியும் இது போன்றதே, இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் உண்மையான நிறைவின் மகிழ்ச்சியை அவர் தன்னுடைய வாழ்விலே அனுபவிக்கக்கூடியவராக இருந்தார். அதை தான் இன்றைய வாசகர் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. திருமுழுக்கு யோவான் தன்னை முழுமையாக கடவுளிடத்திலே தாழ்த்தி நிறைவின் மகிழ்ச்சியை தன்னுடைய வாழ்விலே பெறக்கூடியவராக இருந்தார். அந்த மகிழ்ச்சியை நிறைவாக அவர் தன்னுடைய வாழ்விலே சுவைக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி இந்த நட்சத்திரத்தை நாம் அழகாக வாசிக்க கேட்கிறோம். அதுதான் இன்றைய வழிபாடு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் நம்மை தாழ்த்தி கொள்கிற போது ஒருபோதும் நாம் நம்முடைய வாழ்வில் தாழ்ந்து போவதில்லை, மாறாக மகிழ்ச்சியை நிறைவாக பெறக்கூடிய மக்களாக வாழ்கிறோம் என்பதை தான் அழகாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆங்கில நாளிதழிலே ஒரு நிகழ்வை சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். செய்தித்தாளில் ஒரு நிகழ்வு வருகிறது. அந்த நிகழ்வை நான் வாசித்தேன். அந்த நிகழ்வை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நபர் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்கிறார். அந்த ரெஸ்டாரண்ட்டிலே சாப்பிடுவதற்காக அவர் அமர்ந்திருக்கிறார். அப்போது அங்கிருந்த ஒரு பெண்மணி உடல்நலக் குறைவால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை பார்த்த அந்த நபர் உடனடியாக அந்த பெண்ணுக்கு சென்று உதவ வேண்டும் என்று முன்னின்று செல்கிற போது அங்கிருந்து இன்னொரு நபர் ஒருவர் வந்து, நான் பெரிய படிப்பு படித்திருக்கிறேன், நான் மருத்துவர் என்று சொல்லி அந்த பெண்மணியை சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவரால் அந்த பெண்மணியை சரி செய்ய முடியவில்லை. அப்போது இந்த வயது முதிர்ந்த நபர் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்து அந்த இளைஞனிடத்தில் செல்கிறார். அந்த இளைஞத்தில் அமைதியாக சொல்கிறார், நான் அந்த பெண்மணியை பார்க்கட்டுமா என்று சொல்லி கேட்கிறார். அப்போது அந்த வயது முதிர்ந்தவர் அந்த இளைஞனை, அமைதியாக இருங்கள், நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணியை குணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். குணப்படுத்தி முடித்த பிறகுதான் அந்த இளைஞன் உணர்கிறான், யார் இவர் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்போம் என்று சொல்லி அந்த நபரிடத்தில் கேட்கிறார். அப்போது அந்த நபர் சொல்கிறார், நான் இந்த இந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு மருத்துவ குழுவின் தலைவராக இருந்து செயல்படக்கூடியவனாக இருக்கிறேன். நீ முன்னின்று செய்ய முயற்சி செய்கிறாய், எனவே நான் அமைதியாக இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். நீ செய்தது சரியான காரியம், ஆனால் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உன்னை நீ தாழ்த்தி கொண்டு சில செயல்பாடுகளை செய்ய வேண்டும். எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நீ முயற்சி செய்யக்கூடியவனாக இருந்தாய். அதனால் உனக்கு தோல்வி கிடைக்கக்கூடியதாக இருந்தது. பல நேரங்களிலே இந்த நிகழ்வை போன்றுதான், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அருளை கொண்டு நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் 1 கொரிந்தியர் அதிகாரம் 4 வாசிக்கிறோம், நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. நீங்கள் பெற்றுக்கொண்டவை. அதுதான் யோவான் அழகாக சொல்கிறார், விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கடவுள் நமக்கு கொடுத்த அனைத்து கொடைகளையும் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அருளை கொண்டு தாழ்ச்சியான உள்ளத்தோடு நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிற போது நாம் பல நேரங்களிலே தோல்வியை தழுவக்கூடியவர்களாக இருக்கிறோம். தாழ்ச்சி நமக்கு எப்போதுமே உயர்வை தரக்கூடியதாக இருக்கிறது. தாழ்ச்சி எப்போதுமே நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. அதைதான் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்விலை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய செல்வாக்கு எப்போதுமே உயர வேண்டும், என்னுடைய செயல்பாடுகள் எப்போதுமே செல்வாக்கு குறைய வேண்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 3 நாம் வாசிக்கிறோம், கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். மனத்தாழ்மையோடு மற்றவர்களையும்
உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். பல நேரங்களிலே நம்மை விட உயர்ந்தவர்கள் என்கின்ற சிந்தனைகளோடு நாம் பல நேரங்களிலே பழகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு ரயில் பயணம் மேற்கொண்டிருந்த போது நாகர்கோயிலை நோக்கி நான் ரயிலிலே சென்று கொண்டிருந்தேன். அப்போது 2 சிறுவர்கள் தன்னுடைய பெற்றோரை பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது தொந்தரவின் வழியாக அவர்கள் பல்வேறு விதமான தொந்தரவுகளை அந்த பெற்றோருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அந்த அம்மாவுக்கு. அப்போது அந்த அம்மா அழகாக அருகில் இருந்த இன்னொரு நபரிடத்தில் சொன்னார், இந்த குழந்தைகளிடத்திலிருந்து நான் பல்வேறு விதமான செயல்பாடுகளை கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த பிள்ளைகளிடத்திலிருந்து நான் பொறுமையை கற்றிருக்கிறேன். இவர்கள் எனக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் நான் பொறுமையாக இருப்பதற்கு நான் இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த தாய் அந்த அருகில் இருந்த இன்னொரு நபரிடத்தில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் எல்லோரையும் உயர்வாக கருதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மோடு பயணி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் உயர்வாக கருதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் பிலிப்பியர் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம், மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். அதையும் தொடர்ந்து நாம் வாசிக்கிற போது, இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை உங்களிலும் இருக்கட்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். தூய பவுல் பிலிப்பியர் திருமுகத்திலே இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். தாழ்ச்சியோடு நாம் செயல்படுகிற போது தாழ்ச்சி நம்மை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. தாழ்ச்சி நம்மை ஒருபோதும் தாழ்த்தி விடாது, மாறாக தாழ்ச்சி நம்மை மகிழ்ச்சியின் பாதைகளை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் திருமுழுக்கு யோவான் இன்றைய நற்செய்தி பகுதியின் வழியாக, என் மகிழ்ச்சியும் இது போன்றதே, இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர்ந்த திருமுழுக்கு யோவான், தாயின் வயிற்றில் இயேசுனுடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர்ந்த திருமுழுக்கு யோவான், கடவுளுடைய மகிழ்ச்சியை தன்னுடைய தாழ்ச்சியின் வழியாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தாழ்ச்சியின் வழியாக மகிழ்ச்சியை தன்னுடைய வாழ்விலை பெறக்கூடியவராக இருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்வில் தாழ்ச்சியின் வழியாக நாம் ஒருபோதும் தாழ்ந்து விட மாட்டோம் என்கின்ற எண்ணத்தை கொண்டு தாழ்ச்சியின் வழியாக மகிழ்ச்சியின் பாதையில் நடக்கக்கூடியவர்களாக, நம்முடைய செயல்பாடுகளை தாழ்ச்சியின் வழியாக நம்முடைய குடும்பங்களில் நாம் பிரதிபலிக்கின்ற போது மகிழ்ச்சியை இன்னும் அறுவடை செய்யக்கூடிய மக்களாக நாம் வாழ்கிறோம் என்கின்ற சிந்தனைகளோடு தாழ்ச்சியின் மக்களாக நாம் வாழ வளர திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில், இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில், வசந்த ராகம் கேட்கவே ஏழை என்னில் வாருமே, தந்தேன் என்னை தந்தேன் என்றும் என் வாழ்வு உன்னோடுதான், தந்தேன் என்னை தந்தேன் என்றும் என் வாழ்வு உன்னோடுதான், படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம், குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். ஆதலால் தூய மறை நிகழ்வுகளின் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக
நாங்கள் அனைவரும் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ்வுறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீ. சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்கள் அனைவரையும் புதுப்பித்தீ. ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் அனைவரும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி மகிழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி செவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கவிடலுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவார்களாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். தாழ்ச்சியில் மகிழ்ச்சி கண்ட மக்களாக வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார்
வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.